கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகினராக இருக்கிறதுனால அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய டேர்ம்ஸ் இருக்குது சரிங்களா ஸ்டாக் மார்க்கெட்டில். அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால்தான் நமக்கு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மேஜராக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நிஃப்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, நிஃப்டி 50 சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னா என்ன, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இது மோஸ்ட்லி புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஊர் இருக்குது, இப்போது கோயம்புத்தூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர் இருக்குது, இங்கே வந்து ஒரு சின்ன கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போது ஒரு 10 கடை இருக்குது சரிங்களா. ஒன்று வந்து மளிகை கடை, ஒன்று சலூன் கடை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு, இன்னொன்று வந்து ஸ்டேஷ்னரி கடை, இன்னொன்று ஹார்ட்வேர் கடை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் கடை. இந்த மாதிரி ஒரு 10 கடை இருக்குன்னு வச்சுங்க. இந்த 10 கடை இந்த ஊருக்கு எல்லாமே வந்து இங்கே தான் சப்ளை ஆகுது. ஸோ இவங்க இங்கே தான் வந்து பை பண்ணுறாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால் இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கடைகள் எல்லாமே ஒவ்வொன்று இருக்கிறதுனால நல்லா சம்பாதிக்குது. இப்போ இந்த கடைகளோட ஓனர் இருக்காங்க இல்லையா, இந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் வந்து நம்மளே சம்பாரிச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து நம்ம கடை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் வந்து நம்மளோட கடையில் பார்ட்னர்ஷிப்ஸ் யாராவது சேர்த்திட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட் வாங்கி நம்ம கடையை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது பார்ட்னர்னா ஷேர் கொடுக்கணும் சரிங்களா. அப்போ இவர் வந்து இந்த ப்ராசஸாக கையில் எடுக்கிறாரு சரிங்களா. இந்த பார்ட்னர் வந்து இந்த ஷேரை கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு பப்ளிக்காக நம்ம கொடுக்கலாம், யார் வேணால் ஷேரை வாங்கிக்கிட்டோம், நம்ம கடையில் அதுக்கு உண்டான பங்கு நம்ம கொடுக்கலாம், வருஷம் அவங்களோட லாபத்தில் அந்த பங்கு நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க ஷேர்ஸை யாருக்கிட்ட வேணாலும் விற்றுக்கிட்டு அந்த லாபத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போ இவர் முடிவு பண்ணார் இல்லையா, இந்த கடை ஓனர் வந்து முடிவு பண்ணார் இல்லையா, இந்த முடிவுக்கு பேர் தான் ஐபிஓ சரிங்களா. இதுக்கு வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன டேர்ம் சொல்லுவோம் அப்படின்னா, பப்ளிக்காக ஒரு கம்பெனியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு கடையோட ஓனரும் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் ஐபிஓ சரிங்களா. இப்போ ஐபிஓவில் வந்து மார்க்கெட்டில் பப்ளிக்கில் வந்துருச்சு சரிங்களா. இப்போது இந்த ஓனர் வந்து எல்லா ஷேர்ஸையுமே வந்து பப்ளிக் கொடுத்தாருன்னா இவர் ஓனராக இருக்க முடியாது, இவருக்கு எந்த பவரும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 50% ஷேரை இவர் வச்சுக்கிறார், மீதி 50% தான் அவருக்கு வெளியே கொடுக்குறாரு. சம்டைம்ஸ் ஒரு சில ஓனர்ஸ் வந்து 40% ஷேரை இவங்க வச்சுக்கிறாங்க, மீதி 60% ஷேரை வெளியே கொடுக்குறாங்க. அப்போது 60% ஷேரும் ஒரு ஆளை வாங்க போகிறதில்ல, நிறைய பேர் பிரித்து தான் வாங்குவாங்க சரிங்களா. அப்படிங்கும்போது மேஜர் வந்து ஷேர்ஸ் யார் கையில் இருக்கோ அவங்க தான் வந்து ஓனராக இருக்க முடியும். அந்த ஓனருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பப்ளிக்காக ஆனதுக்கப்புறம் அந்த ஓனர் ஷேரை பிரித்து கொடுத்துட்டா அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர் அப்படிங்கிறதும் ஓனர் அப்படிங்கிறதும் ஒன்று தான் சரிங்களா. இவங்க தான் வந்து ப்ரொமோட்டர், மேஜர் ஷேர் ஹோல்டிங் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு தனித்தனி கம்பெனியும் ஒவ்வொரு தனித்தனி ஷேர்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஒரு கம்பெனின்னு சொல்கிறோம், அதில் வந்து ஷேர்ஸ், ஒவ்வொரு ஷேர்ஸையும் நம்ம செப்பரேட்டாக ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சிபியில் ஒரு கோயம்புத்தூர்லையோ இல்லை வேறு ஏதோ வில்லேஜ்லேயோ, இந்த வில்லேஜில் இருக்கிற இந்த டோட்டல் கம்பெனிஸும் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து தானே நம்மளோட இந்த வில்லேஜோட எக்கனாமிக்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஜிடிபி வேல்யூ மாதிரி சரிங்களா. இப்போது இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா கம்பெனியும் சேர்த்து நம்ம ஓவராலாக பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வில்லேஜுங்கிறது எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துட்டு காசு இருந்தால் தான் கடைக்கு வந்து நிறைய பொருள் வாங்குவாங்க சரிங்களா. ஸோ பொருள் வாங்கும்போது கடையோட லாபம் அதிகமாகும். ஸோ கடையோட லாபம் அதிகமாகும் போது ஷேரோட வேல்யூ அதிகமாகும். ஷேரோட வேல்யூ அதிகமாகும் போது கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாகும் சரிங்களா. இப்போ 50% ஷேர் இவர் கொடுத்துருக்காருன்னா, ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக எத்தனை ஷேர் இருக்குதோ அதனால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது. ஸோ 100 ரூபாய்க்கு விற்கிறாரு, 1 கோடி ஷேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக 100 கோடி சரிங்களா. டோட்டலாக 100 கோடிங்கிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ இந்த 100 கோடிங்கிறது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் 101 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு விருப்பப்படுறாரு, இன்னொருத்தர் வந்து 200 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு விருப்பப்படுறாரு. அப்படின்னா ஏன் அவர் விருப்பப்படுறாரு அப்படிங்கிற கான்செப்ட் செப்பரேட் சரிங்களா. அந்த கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து வேறு கால்குலேஷன் சரிங்களா. ஸோ இப்போ 200 ரூபா கொடுத்து வாங்கினா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 200 கோடி ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வருவாங்க. அப்போது இப்போ டோட்டலாக இந்த 10 கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 கடைகளில் இருக்கிற
பப்ளிக் ட்ரேடட் ஷேர்ஸ், அதாவது வந்து ப்ரொமோட்டர் ஷேர்ஸை கழிச்சிருங்க சரிங்களா. இது 40% வச்சிருக்காருன்னா மீதி 60% தான் இது பண்ணணும் சரிங்களா. அப்போது இந்த பப்ளிக்லி ட்ரேடட் ஷேர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தனியாக என்ன பேர் வைப்பாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன், ஃப்ரீ ஃப்ளோட் எம்கேப் அப்படின்னு நான் போடுறேன். மார்க்கெட் கேபிடலைசேஷன், ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன்னா என்னென்னா பப்ளிக்காக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஷேர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல். இப்போது ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்கிறது வந்து பப்ளிக்காக ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவர் சப்போஸ் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி அவர் விற்கலை அப்படிங்கிற வரைக்கும் என்ன ஆகுது, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷனுங்கிறது ஃப்ரீயாக பப்ளிக் எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோடு இருக்கோ அதுதான். இப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷனை ஒவ்வொரு கடையிலிருந்தும் எடுத்து மொத்தமாக கூட்டினாங்கன்னா மொத்தமாக இந்த 10 கடையும் ட்ரேடு பண்ணிட்டு இருக்கிற ஷேர்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்துடும் இல்லையா. அது வந்து ஒரு 1000 கோடி இருக்குதுன்னு வச்சுங்க, 1000 crores சரிங்களா. 1000 crores இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக இந்த 10 கடையோட டோட்டலான ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 1000 crores சரிங்களா. இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லலாம். எதோடதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 10 கடையோடது. அப்போது சிபிஇ, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனி 10 கடை அப்படிங்கிறதுனால சிபிஇ 10 அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம் இதுக்கு சரிங்களா. இப்போ இந்த 10 கம்பெனி சேர்த்து தானே இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 10 கம்பெனி சேர்த்து இந்த கால்குலேட் பண்ணி இந்த 1000 crore மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஏறும்போது இறங்கும்போது இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சிபிஇ 10ன்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அந்த பேர் வந்து இந்த நம்பரை தான் குறிக்குது சரிங்களா. இதோட ஃப்ரீ ஃப்ளோட்டு இந்த 10 கடையோடது. அப்போது இதுக்கு பேர் தான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குறியீடு சரிங்களா. இந்த குறியீடுங்கிறது செப்பரேட் அசட் கிளாஸ் கிடையாது, இது தனியாக இதுக்கு எந்த பொருள் கிடையாது. இது வந்து இந்த 10 கடையோட டோட்டலாக சேர்த்துன மார்க்கெட் கேபிடலைசேஷனை குறிக்கிறதுனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, ஒரு சிபிஇ 10 அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டெக்ஸ், இது ஒரு குறியீடு. இப்போ இந்த சிபிஇ 10ங்கிறது 1000 கோடி இருக்குன்னு வச்சுங்க, திடீர்னு 500 கோடி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா ஷேர்ஸும் விலை இறங்கியிருக்குன்னு தான் அர்த்தம் சரிங்களா. அப்போது இந்த சிபிஇ 10 குறைஞ்சிருச்சு, சிபிஇ 10 ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே சேம் கான்செப்ட் தான் நிஃப்டி 50லையும். நிஃப்டி 50ங்கிற ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷனை கூட்டின ஒரு 50 கம்பெனி, டாப் கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 அப்படிங்கிற இண்டெக்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி எத்தனை இண்டெக்ஸ் வேணாலும் நீங்களே தயாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி 100ன்னு இருக்குது, நிஃப்டி 500ன்னு இருக்குது சரிங்களா. இதில் தனியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மளிகை கடை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சலூன் கடை, இது வந்து ஜிம்மு, இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கடை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 மளிகை கடை இருக்கலாம், 3 மளிகை கடை இருக்கலாம், இந்த ஊருக்கு 10 மளிகை கடை கூட இருக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த மளிகை கடையை பூரா ஒன்றா சேர்த்திக்கிறோம் சரிங்களா. ஏன்னா மளிகை கடைங்கிறது யார் வாங்குவா பொருள், கான்ஸ்டண்ட்டாக டெய்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த எஃப்எம்சிஜி மார்க்கெட்டில் இருக்கிற பொருள் தான் இந்த மளிகை கடையில் விற்கும் சரிங்களா. அப்போது இந்த மளிகை கடையோட வருமானத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மளிகை கடையில் வாங்கக்கூடிய பொருளோட வருமானத்தையும் மக்களோட வருமானத்தையும் கணக்கு போட்டுடலாம் சரிங்களா. அப்போது இந்த மளிகை கடைங்கிறது எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி இந்த ஊரில் எப்படி போகுதுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த மளிகை கடைக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இந்த மளிகை கடையில் இருக்கிற ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் மட்டும் எடுக்கிறோம். இந்த 10 கடையோட ஓனரோட ஷேர்ஸை கழிச்சிட்டு மீதி பப்ளிக் ட்ரேடட் ஷேர்ஸை மட்டும் எடுத்து டோட்டலாக கூட்டினீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் எம்கேப் சரிங்களா. அப்போது அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி வருதுன்னு வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஃபுல்லாக கணக்கு போடல. 800 கோடி வருது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம், மளிகை 10 அப்படின்னு வைக்கிறோம். 10 கடை இருக்குது, மளிகை 10 அப்படின்னு வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ், ஒரு பேர். இதுக்கான குறியீடு என்ன, இதோட 800 கோடி அப்படிங்கிறதான். சரி, அப்போ நிஃப்டி 50ங்கிறது எப்படி 11,000 சொல்கிறாங்க, 15,000 சொல்கிறாங்க, அது 15,000 கோடி அப்படி தான் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டோட்டல் மார்க்கெட் கேப்பை நீங்கள் கூட்டிட்டீங்க, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை டிவைட் பண்ணணும் சரிங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த ஒவ்வொரு கடையில் இருக்கிற பப்ளிக் ஷேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பப்ளிக்காக ட்ரேட் ஆகிற ஷேர்ஸ் அந்த குவான்டிட்டி. இப்போ 100 ரூபா ஷேர் 1 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பல கடைக்கு இருக்கும். அப்போ அதெல்லாம் சேர்த்து டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 800 கோடியை ஒரு ஷேரோட மளிகை 10 அப்படிங்கிற இண்டெக்ஸோட ஒரு ஷேர் வந்துடும் சரிங்களா. இப்போது இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 அப்படிங்கிற இடத்துல வருது. இப்போ பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அசட் கிடையாது. இந்த ஒரு 10 பேங்க் கூட்டி அந்த என்னென்னலாம் பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கை மட்டுமே, இந்தியாவில் இருக்கிற பேங்க்கை மட்டுமே கூட்டி அந்த பேங்க்கோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷனை கணக்கு போடுறது தான் பேங்க் நிஃப்டி. அதோட குறியீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 அப்படின்னு போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த 2
கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கான்செப்ட் இப்படி நம்ம பிரிச்சு ஒரு பேர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு அசட் கிளாஸை சேர்த்தியோ பிரிச்சோ பேர் வைக்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. சரிங்களா. அந்த குறியீடு வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் குறிக்குது. சரிங்களா. இந்த மாதிரி பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லி தனி இண்டெக்ஸ் இருக்கு, அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட். அதே மாதிரி பிரைவேட் பேங்க்குக்கும் தனி இது இருக்கு. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா. அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸை வச்சா அந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடத்துலயே தெரிஞ்சிருக்கும். இந்த இண்டிவிஜுவல் கம்பெனியோட ஒரு ஷேர் தான் வந்து ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ்னா என்ன, நிஃப்டி 50 என்ன, ஸ்டாக்ஸ்னா என்ன, பேங்க் நிஃப்டினா என்னங்கிறது டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம ஒரு பிரிச்சு பேர் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இண்டெக்ஸ்னு இப்போ நிஃப்டி 50 போய் நீங்கள் வாங்கவே முடியாது. அப்போ நிஃப்டி 50 ட்ரேட் பண்ண முடியாதுன்னா ட்ரேடே பண்ண முடியாது. ஒரு கம்பெனி தனிப்பட்ட ட்ரேடு என்ன நடக்குதோ அதெல்லாம் டோட்டல் வேல்யூ தான் நிஃப்டி 50. சரிங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன்.